கவர்னர் அப்படின்றவர் யாருன்னா மாநில அரசினுடைய ஒரு மூத்த குடிமகன். அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். அவருக்கான தனி அதிகாரங்கள் எப்பவுமே கிடையாது. அவருக்கு அதிகாரமே கிடையாது. அவர் தான் முதலமைச்சரை அப்பாயிண்ட் பண்றாரு. ஆனா அந்த முதலமைச்சரை நீக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது. முதலமைச்சருக்கு கீழ் பணிபுரியும் அமைச்சர்களை அப்பாயிண்ட் பண்றவர் ஆளுநர் தான். ஆனா அந்த அமைச்சர்களை முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷனோ இல்ல அப்ரூவல் இல்லாமையோ அவரால் நீக்க முடியாது. இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ஆளுநர் வந்து மாநில அரசு என்ன சொல்கிறதோ, மாநில அரசினுடைய அமைச்சரவை அந்த முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு அவர்கள் சொன்ன இடத்தில் கையெழுத்திடுவது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. அவருக்கு கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம், இது ஒண்ணுதான் அதிகாரம் அவருக்கு. வேற எந்த அதிகாரமும் ஆளுநருக்கு கொடுக்கப்படவில்லை. ஆளுநர்களாக தங்களுக்கு என்னமோ மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு ஆளுநர்கள் வந்து மசோதாக்களை நிறைவேற்றாமல் தடுப்பது, மசோதாக்களை பல வருடங்கள் கிடப்பில் போடுவது, அல்லது மத்திய அரசுக்கு சம்பந்தப்படாமல் அந்த மசோதா இருந்தாலும் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது, இன்னொன்று வந்து வித்ஹெல்ட் அப்படின்னாவே அந்த பில் செத்து போச்சுன்னு புது புது அர்த்தங்களை கொடுக்கிறது. இது போன்ற விஷயங்களை ஆளுநர்கள் செய்து வந்திருந்தார்கள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை உச்சநீதிமன்றம் நேற்று வைத்திருக்கிறது. அதாவது ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரமே கிடையாது, அவருக்கு வீட்டோ பவர்ஸ் கிடையாது. மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் அவருக்கு வேலை. அவருக்கு வந்து கையெழுத்து போடுறது மட்டும்தான் வேலை, வேற வேலையே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக கையெழுத்து போடுவதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்.